என்ன தூங்குறேன்னு பாக்குறேன். நீ இங்க எதுக்கு வந்த? அது என் ரூம்ல எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு நீ இங்கேயா வந்து தூங்குறது? போ போ போ. சரி போறேன், நீ என் கூட வா. நானும் வரதா? ஜமீன்தாரையா எப்படி என்கிட்ட சரியா மாட்டதான் போற. ஒண்ணு தொல்லை தாங்க முடியலையே. இனிமே இங்க இருந்தா சரி வராது, கிளம்ப வேண்டியதுதான். குடிக்க கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு நான் குடிக்காம இருக்கணும். ஓட்டம் மாமா, நம்ம கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? கௌரிய பொண்ணு பார்க்க வரனால அவளுக்கு ஒரு புடவை வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க வாங்க சொல்றேன். உங்களுக்கு நல்ல கைராசி இருக்கு. உங்க கையால புடவை வாங்கினா செலக்ஷன் நல்லா இருக்கும் ஜமீன்தாரையா சொன்னாரு. அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க துணி எல்லாம் நீங்க தானே துவைக்கிறீங்க, அதான் உங்களையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். இந்த மாமனோட மரியாதை இப்ப புரிஞ்சதுல. ஒரு 4 கிளாஸ் பட்டை வாங்கிட்டா நான் வரேன். நான் குடிக்கிறதும் இல்ல, குடிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் இல்ல. அப்ப நீ வேற ஆள பாரு. ஒழுங்கா கேட்டா வாங்கி தர மாட்டானுங்க. நீ இல்லனா என்ன, கடைக்காரனுக்கு 2 போட்டா நல்ல புடவையா எடுத்துற போறான். என்னங்க, எல்லா விஷயத்துக்கும் அடிக்கிறது ஒதுக்குறதும் நல்லதே இல்லங்க. நல்ல புடவை, நல்ல வீடு, நல்ல மனைவி, இதெல்லாம் நல்ல மனசால கண்டுபிடிக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். நல்ல பட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? ஒரு நல்ல டிசைன். எல்லா பொம்பளைகளும் இப்படிதான் காலங்காலத்துல வந்துருவாளுவோ, ஒரு புடவையும் எடுக்க மாட்டாளுவோ. அண்ணாச்சி வாங்க இருங்க. உங்களை பார்த்தா 10 சாரி எடுக்க மேல தெரியும். எங்க கிட்ட அசின் சாரி, த்ரிஷா சாரி, நயன்தாரா சாரி இருக்கு. இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்ல பட்டு புடவையா இத தார அண்ணாச்சி. காஞ்சிபுரம், இது பனாரஸ், தர்மாவரம். இவரு எடுக்கமா தெரியலையே. அண்ணாச்சி இதுதான் கடைசி. இனிமேல் வேணும்னா மில்லு இருந்தா வர வைக்கணும். எதையாவது ஒண்ணு எடுங்க அண்ணாச்சி. நல்ல புடவைய கையில வச்சுட்டு கன்றாவிலாம் காட்டுறியா? அண்ணாச்சி திருப்தி ஆச்சா? தொடர மாட சாமி, இந்த புடவையாவது இவர் எடுக்கணுமே. பொண்ணு பார்க்க வராங்கன்னு நீ எதுக்கு எனக்கு புடவை வாங்கிட்டு வந்த? ஜமீன்தாரையா சொன்னாரு வாங்கின. மாப்பிள்ள முன்னாடி நீ மகாராணி மாதிரி இருக்கணும்ல. அவன் முன்னாடி நான் எதுக்கு மகாராணி மாதிரி இருக்கணும்? என் மனசுல இருக்கிற ஆளே வேற. அவன் யாருன்னு சொல்லு, எங்க இருந்தாலும் போய் தூக்கிட்டு வந்து. என்னது கெடுக்கிற கை? பாரு, அவர்தான். வேற யாரும் கிடைக்கலையா? இந்த தவளைதான் உன் மனசுல இருக்கா? என்ன நீலகண்டா, கிண்டல் பண்ணாத. என் மனசுல இருக்கிற ஆள் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏய் நீலகண்டா, எனக்கு பிடிச்சது எதா இருந்தாலும் அதை நான் அடைஞ்சே தீர்வேன். பொண்ணு பார்க்க வரவனுக்கு என்னோட முகம் மட்டும் இல்ல, இந்த இடத்தோட நினைப்பு கூட அவனுக்கு வரவே கூடாது. நான் அப்படி பண்ணிடுவேன். மாளிகை பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குப்பா. எல்லாம் உனக்கு தான்டா. இந்த மாளிகை, சொத்து, நிலம் எல்லாமே கௌரியமாக்கு தான் சொந்தம். அப்படியா? சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. கௌரிமா, இது என்ன கன்றாவி கோலம்? பொண்ணு பார்க்க வந்தவங்களா பொண்ணுக்கு பாட தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமான்னா கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு 2ஐயும் சேர்த்து பண்ணி காமிச்சேன். போதுமா இல்ல இது கொஞ்சம்? ஒண்ணு அவன டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் பாடுனீங்கல்ல, அத அப்புறம் வச்சுக்கலாம். கௌரி, கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண.
தத்தி தருகிடத்தோ. ஏய், எங்க கௌரி அம்மாவுக்கு பெரியவங்கன்னா ரொம்ப மரியாதை. ஓ எனக்கு உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? யூ மீ டு மீ. ராரா போ போ சீக்கிரம் ராரா. வந்தே ராரா. ஐயோ. என்ன சொல்ல போற? ராரா சாரே உள்ள வா வா. வந்துட்டேன். நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியாது. ஒரு ரகசியமான விஷயம் சொல்றதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிய நீ தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா? ஐயோ இந்த பொண்ணு இப்படிப்பட்டவளான்னு நினைச்சு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போயிட்டனா? அப்புறம் நான் விதவையாகி வேற ஒருத்தனை பார்க்க வேண்டியது வரும்ல, அதனாலதான். வாட் இஸ் யுவர் ஃபிளாஷ்பேக் ப்ளீஸ்? ராரா அங்க நின்னுகிட்டு இருந்தால நீலகண்டன், அவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, யார் இது? நீலகண்டா, நீலகண்டா. யாரும் இத சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் படத்தையே காட்டிட்டேன். இப்ப எனக்கு 3 மாசம். இனிமே என்ன கட்டிக்குவீங்களா? கல்யாண பொண்ணு பத்தினியா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும்னு ஆசைப்படுவாங்க. சமூக சேவைங்கிற பேர்ல யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அந்த கடவுள் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. What a great job! Oh, I am proud of myself. Okay, okay, Rara, okay. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌரி கல்யாண முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு. அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குதான். அந்த முகூர்த்தத்துலதான் நம்ம நீலகண்டனோட கல்யாணமும் நடத்தணும். என்ன நீ அன்னைக்கே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? அன்னைக்கு நடத்தலைன்னா அப்புறம் 3 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நீலகண்டன் அங்க விட்டு வச்சதே அந்த கௌரி பொண்ணோட பாதுகாப்புக்காக தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அங்க தேவை இருந்தாலும் அண்ணி அவன்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணணுமா? ஆமா, அவன் என்கிட்ட சொல்லாம கங்காவை உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டான்ல, அதே மாதிரி நானும் அவன்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல. ஏன்னா அவன் விரும்பி கூட்டிட்டு வந்த கங்காவோட தானே. அப்புறம் இந்த விஷயத்த யாரும் அவங்கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா, என்ன பிடிச்சிருக்கான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லது தானே? என் மகனை நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? சாட்சாத் அந்த பரமசிவனே நேர்ல வந்து ரம்பாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட எங்க அம்மா காட்டுற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு என் மகன் சொல்லுவான். அவன் என்னுடைய மகன். என் பொண்ணு இப்படி வெக்கப்பட்டா மட்டும் போதாது, சீக்கிரமா வீட்டுல ஒரு தொட்டில் கட்டணும்.